12 Computer Science Chapter 13 Python and CSV5. ஸோ இந்த லெசனுக்கான லெசன் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் இந்த லெசனில் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் CSV, about to import, able to import CSV files in Python programs, execute and debug Python programs. ஸோ இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்டிவும் வந்துட்டு நம்ம கவர் பண்ணிக்கிட்டே வருவோம் ஒவ்வொரு டாப்பிக்லேயும். ஓகே, இப்போ வந்து இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி சிஎஸ்வி அப்படின்றது என்ன, ஏன் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க சிஎஸ்விக்கு, ஏன் இது ஒரு லெசனாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கும்போது சிஎஸ்வி அப்படின்றது வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து டேட்டா எக்ஸ்சேஞ்சுக்காக தான். ஸோ டேட்டா வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், நம்ம வந்து ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னும் போது அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக அதனுடைய ஃபைல் சைஸும் இன்க்ரீஸ் ஆகும், அதனுடைய ஸ்பீடும் வந்து கம்மியாகிட்டே போகும். ஸோ அதை வந்துட்டு நம்ம எப்படி வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஃபைல் சைஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த சிஎஸ்வி அப்படின்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ ஒரு எக்ஸல் ஃபைலில் நம்ம வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டேட்டாஸ் எக்ஸல் ஃபைலை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் சிஎஸ்வி ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெயினாக வந்துட்டு இந்த டேட்டா எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு ஒரு மெயின் ரோல் சிஎஸ்வி அப்படின்றது ப்ளே பண்ணுறது. ஸோ சிஎஸ்வி அப்படின்றது என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். Python as a vast library of modules that are included with its distribution. One among the module is the CSV module, which gives Python programmer the ability to pass CSV, comma separated values, so CSV files. A CSV file is a human readable text file where each line has a number of fields separated by commas or other delimiter. So Pythonல வந்துட்டு நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் லெசனில் பார்த்த மாதிரி வந்து மேத்துக்கான மாடியூல் நம்ம பார்த்தோம். அண்ட் இதுக்கு வந்துட்டு சிஎஸ்வியோட ஃபைல்ஸ்லாம் சிஎஸ்வி ரிலேட்டட் ஒர்க் நம்ம பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்வி மாடியூலில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணி நம்ம அதுக்கு ரிலேட்டடான சிஎஸ்வி ரிலேட்டடான ஃபைல் ஓப்பன், ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். சிஎஸ்வி ஃபைல் அப்படின்றது ஹியூமன் ரீடபிள் டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் ஃபர்தராக இப்போ வர இதில் ஒரு எக்ஸாம்பிளோடு நான் காமிக்கிறேன். ஸோ சிஎஸ்வி ஃபைலை வந்து நம்மளால் ஈஸியாக ரீட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதனுடைய மெயின் கான்செப்ட். யூ கேன் அஸ்யூம் ஈச் லைன் ஆஸ் அ ரோ அண்ட் ஈச் ஃபீல்ட் ஆஸ் அ காலம். ஒவ்வொரு லைனையும் நம்ம ரோன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஒவ்வொரு காலமும் வந்து ஃபீல்டுன்னு சொல்லுவோம். The CSV module will be able to read and write the vast majority of CSV files. So CSV module மூலமா நம்மளால CSV files எல்லாத்தையுமே வந்துட்டு read and write பண்ண முடியும். ஸோ என்ன வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் CSV ஃபைலுக்கும் எக்ஸல் ஃபைலுக்கும் இருக்கிற என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதான் இந்த டேப்ல காலத்தில் இருக்குது. The difference between comma separated values CSV and எக்ஸல் ஷீட்ஸ், எக்ஸல் ஷீட்டோட எக்ஸ்டென்ஷன் வந்து XLS அப்படின்னு இருக்கும். XLS ஃபைல் ஃபார்மேட்டிஸ். ஸோ இது வந்து எக்ஸலோட என்னெல்லாம் இருக்குது, அதனோட ஃபீச்சர்ஸ் என்ன, அது சிஎஸ்வியோட ஃபீச்சர்ஸ். ஸோ எக்ஸல் இஸ் அ பைனரி ஃபைல் தட் ஹோல்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் த ஒர்க் ஷீட் இன் த ஃபைல், including both content and formatting. CSV format is a plain text format with a series of values separated by commas. So இது வந்து பைனரி ஃபைல் ஃபார்மேட்டாக இருக்கும். அண்ட் இந்த ஃபைலை வந்து நம்மளால் ரீட் பண்ண முடியாது. அதே வந்து இந்த எக்ஸல் ஃபைல் வந்து மிஷின் ரீடபிள் ஃபார்மாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் சிஎஸ்வி நம்ம பார்க்கும்போது அதை ரீட் பண்ணுற நம்மளால் ஈஸியாக வந்து ரீட் பண்ண முடியும், ஹியூமன் ரீடபிள் ஃபார்ம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். நம்ம இப்போ ஒரு எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு சிம்பிள் டேட்டா ஒன்று நம்ம ட்ரை பண்ணி சேவ் பண்ணலாம். ஸோ நேமு, சப்ஜெக்ட், மார்க்ஸ். ஸோ இது வந்து ஒரு 3 காலம் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் டேட்டாஸ் நம்ம கொஞ்சம் டேட்டாஸ் வந்து இதில் கொடுக்கலாம். லைக்
A max B C. ஒரு 3 டேட்டா மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் சேவ் ஆஸ் போயிட்டு C கோலன் ஏதாவது ஒரு லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ ஏதாவது ஒரு லொக்கேஷன் எடுத்துக்கோங்க. அதில் போயிட்டு உங்களுடைய ஃபைலை வந்து சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் ஃபார் எக்ஸாம்பிள் example1 அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். இது XLS ஃபைலாகவே வந்துட்டு நான் சேவ் பண்ணுறேன் EXP1. அண்ட் இது வந்து நார்மலாக எக்ஸல் ஃபைலாக சேவ் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் CSV ஃபைலாக சேவ் பண்ணணும் அப்படின்னா அகெயின் வந்துட்டு CSV ஃபைலாக சேவ் பண்ணது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நேம் கொடுத்துட்டு இங்கே போனீங்கன்னா சேவ் ஆஸ் டைப்னு இருக்கும். அந்த சேவ் ஆஸ் டைப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா CSV, delimited அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த காமிக்கிறேன் உங்களுக்கு, அது விசிபிளாக இருக்கான்னு பாருங்கள் கொஞ்சம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா delimited CSV, delimited இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சேவ் ஆஸ் டைப் கிளிக் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ CSV வந்துட்டு உங்களுக்கு சேவ் ஆகிடுச்சு. ஸோ சேவ் ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறோம். ஸோ அந்த பைத்தன் ப்ரோக்ராமில் நம்ம இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் போயிட்டு ஃபைல் நியூன்னு போட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபைல் ஓப்பனால் ஓப்பன். அண்ட் இந்த ஓப்பனில் வந்துட்டு ஃபைலோட நேமு example1.xlsx. ஸோ XLS அப்படி இந்த வெர்ஷனுக்கு கொடுத்துருக்குற எக்ஸ்டென்ஷன் இது. ஸோ அண்ட் இதனுடைய என்ன பண்ண சொல்கிறோம் அப்படின்னா ரீட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ ரீடுன்னு கொடுக்குறோம். அண்ட் ரீட் பண்ண டேட்டாவை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும் இந்த ஃபைல் ரீட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரிண்ட் f.read ஃபங்க்ஷன் இது. ஸோ ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கான மெத்தட் இது. அண்ட் ஃபைலை ரீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஒர்க் முடிஞ்சுது அப்படின்னா க்ளோஸ்ன்னு கொடுக்குறோம். ஸோ f.closeன்னு கொடுக்குறோம். and just go to file, save as again, save பண்ணிட்டு testலயே வந்து நான் சேவ் பண்ணுறேன். பைனரி ஃபைல்னு சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இது யூனிகோட் டீகோட் எரர்னு வருது. ஸோ இதுக்கு மீனிங் வந்து இந்த ஃபைலை வந்து டீகோட் பண்ண முடியாது அப்படின்னு தான் இந்த மீனிங். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இது பைனரி ஃபைல் அப்படின்றதுனால எப்படி ரீட் பண்ணணும்னா பைனரி ஃபைலாக ரீட் பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்கு RB அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால RBன்னு கொடுத்ததுக்கப்புறமா அந்த டேட்டா உங்களுக்கு எப்படி இருக்குன்றத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை வந்து நம்மளால் ரீட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து இது மிஷின் ரீடபிள் ஃபார்மாக வரும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பைனரி ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸல் ஃபைல்ஸ் வந்து பைனரி ஃபைல் டைப்பில் இருக்கும் அப்படின்னு தான் இந்த பாயிண்ட். எக்ஸல் இஸ் அ பைனரி ஃபைல் தட் ஹோல்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் த ஒர்க் ஷீட் இந்த ஃபைல். அதில் இருக்க எல்லா ஒர்க் ஷீட்டோட இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடிங் போத் கண்டென்ட் அண்ட் ஃபார்மேட்டிங் ரெண்டுமே இருக்கும். ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது. இப்போ இதுவே வந்து நான் CSV ஃபைலை ரீட் பண்ணுற ட்ரை பண்ணேன். CSV அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். CSV வந்து ஹியூமன் ரீடபிள் தான், பைனரி கிடையாது. அதனால R மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு ஜஸ்ட் போயிட்டு ரன் அகெயின் இந்த ப்ரோக்ராம். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும்போது இப்போ இந்த டேட்டாவை வந்து நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபீல்ட்ஸோட ரோ, அந்த நேம், சப்ஜெக்ட், ரோ, மார்க்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ரோ, இது வந்து செகண்ட் ரோ, இது வந்து தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. ஸோ நம்மளால் கிளியராக ரீட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து XLS ஃபைல்ஸ்
can only be read by application that have been especially written to read their format and can only be written in same way. ஸோ எக்ஸ்எல்எஸ் ஃபைல்ஸாக இருந்ததுன்னா அந்த அப்ளிகேஷனை சப்போர்ட் பண்ணுற அந்த ஃபைலை சப்போர்ட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் வந்து ரீட் பண்ண முடியும். பட் சிஎஸ்வி அப்படின்னா எல்லா இதுலேயுமே வந்து நம்மளால் ரீட் பண்ண முடியும். சிஎஸ்வி கேன் பி ஓப்பன்ட் வித் எனி டெக்ஸ்ட் எடிட்டர். எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வேணால் இருக்கலாம். நோட்பேட் இருக்கலாம், நோட்பேட் ++ இருக்கலாம், வேர்ட் ப்ராசஸர் இருக்கலாம், இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் எது வேணால் இருக்கலாம். விண்டோஸ் லைக் நோட்பேட், MS எக்ஸல், ஓப்பன் ஆஃபீஸ், ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு அப்ளிகேஷனில் இருந்தாலும் நம்மளால் ஓப்பன் பண்ணி நம்மளால் ரீட் பண்ண முடியும். Excel is a spreadsheet that saves files into its own proprietary format, wise XLS or XLSX. So, spreadsheet save ஆகும்போது அதனுடைய own formatல தான் வந்து save ஆகும். And CSV is a format for saving a tabular information into delimited text file with the extension .csv. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த டேட்டாஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்குது. பட் சிஎஸ்வி ஃபைலை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து கமா செப்பரேட்டட் இல்லை வேறு ஏதாவது டீலிமிட்டரால் செப்பரேட் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்காது, பிளெயின் டெக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் அந்த லொக்கேஷன். அந்த லொக்கேஷனில் இந்த எக்ஸாம்பிள் 1 அப்படின்றத வந்து அதனுடைய ஃபைல், இந்த சிஎஸ்வி ஃபைல் இது. ஸோ இதனுடைய சைஸை பார்த்தீங்க அப்படின்னு நம்ம நோட் ட்ரை பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ரொம்பவே கம்பேரிட்டிவ்லி நம்ம எக்ஸல் ஃபைலை விட கம்மியாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் நோட்பேடில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஃபைல்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சிடும், ஈஸியாக புரியும். எப்படி இருக்குது அப்படின்னா கமாவால் செப்பரேட் ஆகிருக்கும். இது வந்து சிம்பிள் டெக்ஸ்ட் எடிட்டர் இது. ஸோ இந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அப்படியே பார்க்கலாம் நீங்கள். அண்ட் சைஸை பார்க்கும்போது இது வந்து 65 பைட்ஸ் தான் இருக்கும். அதே வந்து இந்த எக்ஸல் ஷீட்டோட சைஸை பார்க்கும்போது 8.44 KBயாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் பைட்டில் இருக்குது, 65 பைட்ஸாக இருக்குது. இது வந்து கிலோ பைட்ஸில் இருக்குது. ஸோ இது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இதில். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து எக்ஸல் கன்சியூம்ஸ் மோர் மெமரி வைல் இம்போர்ட்டிங் டேட்டா. ஸோ சின்ஸ் நம்ம சைஸ் அதிகமாக இருக்கிறதுனால மெமரி ஸ்பேஸும் ரொம்பவே அதிகமாகும் இம்போர்ட் பண்ணும்போது டேட்டா. இம்போர்ட்டிங் சிஎஸ்வி ஃபைல் கேன் பி மச் ஃபாஸ்டர் அண்ட் இட் ஆல்சோ கன்சியூம்ஸ் லெஸ் மெமரி. ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், மெமரியும் வந்து ரொம்ப கம்மியாக வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸல் அண்ட் சிஎஸ்வி ஃபைல். So 13.3 Purpose of CSV file. CSV file is a simple file format used to store tabular data. Tabular data was simple file format la store பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா யூஸ் ஆகுது, such as spreadsheet or database. So spreadsheet டேட்டாவா இருக்கலாம், டேட்டாபேஸா இருக்கலாம், எந்த ஒரு tabular டேட்டாவையும் நம்ம வந்து CSV file formatல வந்து ஸ்டோர் பண்ணலாம். Since they are a plain text, they are easier to import into spreadsheet or another storage database, regardless of specific software you are using. ஸோ இது பிளெயின் டெக்ஸ்டாக இருக்கிறதுனால இதை நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டில் இல்லை டேட்டாபேஸில் மறுபடியும் வந்து இம்போர்ட் பண்ணணுன்னாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். யூ கேன் ஓப்பன் சிஎஸ்வி ஃபைல் இன் அ ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம் லைக் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆர் இன் அ டெக்ஸ்ட் எடிட்டர் ஆர் த்ரூ டேட்டாபேஸ் விச் மேக் தெம் ஈஸியர் டு ரீட். ஸோ நம்ம சிஎஸ்வி ஃபைலை வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லையும் ஓப்பன் பண்ணலாம், டெக்ஸ்ட் எடிட்டர்லையும் ஓப்பன் பண்ணலாம், ஆர் டேட்டாபேஸ்லையும் வந்துட்டு ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணலாம். அகெயின் நம்ம எக்ஸலில் ஓப்பன் பண்ணும்போதும் டேப்லெட் ஃபார்மேட்டில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதுதான் பர்பஸ், சிஎஸ்வி ஃபைலோட மெயின் பர்பஸ். ஸோ அடுத்த டாபிக் 13.4லேருந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் இப்போ டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. கமெண்ட்டில் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.